ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 25 ஷார்ட் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சின்ன சின்ன சென்டென்சஸ் வந்து நம்ம பிகினர்ஸ்க்கு யூஸ் ஆகுற மாதிரி ஒரு ஸ்போக்கனில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் கிராமர் வீடியோஸ், ஸ்கில் வீடியோஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். லெட் மீ சி இதே வந்து நம்ம இன்ஃபார்மல் கான்ட்ராக்ஷனில் சொல்லணும் அப்படின்னா லெமி சி, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இட்ஸ் லேட். இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நம்ம எங்கேயாவது கிளம்புறோம் அப்படின்னா இட்ஸ் டூ லேட் அப்படின்னு சொல்கிறோம்ல, இதுதான். டோன்ட் மேக் அ நாய்ஸ். ரொம்ப சத்தம் போட்டுகிட்டே இருக்குது. ஒரு மீட்டிங் நடக்கும்போது, ஒரு க்ரௌடாக இருக்கும்போது, அந்த மாதிரி பிளேஸில் வந்து எல்லோரும் கத்திகிட்டே இருந்தாங்கன்னா நம்ம அப்போ வந்து இந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணலாம். டோன்ட் மேக் அ நாய்ஸ். இல்லைனா கிட்ஸ் கிட்ட யூஸ் பண்ணலாம். சத்தம் போட்டுகிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். ஹோல்ட் இட், இதுக்கு மீனிங் வந்து வச்சுக்கிறது, தக்க வச்சுக்கிறது. இந்த ஃபோனை வந்து ஹோல்ட் பண்ணிக்கோ அப்படின்னா இந்த ஃபோனை வச்சுரு. இல்லை அந்த பீப்பிள்ஸ் எல்லாருமே அங்கேயே ஹோல்ட் பண்ணி வை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல. ஹோல்ட் இட் அப்படின்னா அவங்க எல்லாரையுமே வந்து வெளியில் அனுப்பாத, உள்ளே வச்சுரு, அந்த மாதிரிலாம் அர்த்தம். ஸ்பீக் அலவுட், சத்தமாக பேசு அப்படின்னு அர்த்தம். யாருக்கும் கேட்கல, சத்தமாக பேசு, ஸ்பீக் அலவுட். நெக்ஸ்ட் ஒன், மேக் இட் ஃபாஸ்ட். மேக் இட் ஃபாஸ்ட் அப்படின்னா வேமா முடின்னு அர்த்தம். அவங்க செஞ்சுட்டு இருக்கிற வேலையை வேமா முடி. ஒரு ரிட்டன் ஒர்க்காக இருக்கலாம், இல்லை ஒரு குக் பண்ணலாம், ஏதோ ஒரு வேலை. அப்போது மேக் இட் ஃபாஸ்ட், சீக்கிரம் முடிச்சுரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் டூ தட். இது மாதிரி செய்யாத, இதை பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அதுதான். இதுவே வந்துட்டு இப்போது டோன்ட் டூ தட் அகெயின் அப்படின்னா இதே மாதிரி திரும்ப பண்ணாத. இப்போ பண்ணால் ஓகே, நான் வந்து மன்னிச்சிட்டேன், இதுக்கு மேலே திரும்ப பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ். நெக்ஸ்ட், டோன்ட் கோ டூ ஃபேர் அப்படின்னா ரொம்ப தூரம் போகாத அப்படின்னு சொல்லி அர்த்தம். க்ளீன் அப் த ரூம், ரூமை க்ளீன் பண்ணு. ஹவு மச் இஸ் இட், இது வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறது. ஓகேவா, நம்ம வந்து ஷார்ட்டாக ஹவு மச் அப்படின்னு சொல்லி முன்னெல்லாம் வந்து கேட்போம். இப்போ நம்ம தமிழில் சொல்லும் போது யூஸ் பண்ணி பாருங்க, இது எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறோம்ல, ஒரு ஐடென்டிஃபை பண்ணி கடைக்கு போனோம்னா அப்போ யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு ஹவு மச் இஸ் இட். நெக்ஸ்ட், வாட் அபவுட் யூ. இது வந்து நிறைய இடங்களில் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒருத்தவங்களை யாராவது ஒருத்தவங்க கேட்குறீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டால் அவங்க ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு வாட் அபவுட் யூ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதாவது நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அவங்க கேட்ட கொஷினையே திரும்ப வந்து ரிப்பீட் பண்ணுறது, இல்லை இன்னொருத்தவங்களுக்கு கேட்கக்கூடியது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது யூஸ் பண்ணலாம், வாட் அபவுட் யூ. இன்னொரு டைப் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டீச்சர் கேட்குறாங்க, எல்லோரும் வந்து ஃபீஸ் கட்டிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது வந்து ஒரு 2 பேரை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்கன்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களை கேட்டாச்சு, ஃபீஸ் வந்து நீ கட்டிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாச்சு, அவங்க ஏதோ ஒரு ஆன்சர் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து இன்னொருத்தவங்களை கேட்கும்போது வாட் அபவுட் யூ, நீ என்னாச்சு, நீ கட்டிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறோம்ல, அது மாதிரி மீனிங். அந்த இன்னொருத்தவங்கள கொடுக்கக்கூடிய. ரீட் அலவுட், சத்தமாக வாசி அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஆர் யூ அஃப்ரைட் ஆஃப் டார்க். அதாவது இருட்டை பார்த்து உனக்கு பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறது. இப்போ அந்த டார்க்குக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாவது வேர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் யூ அஃப்ரைட் ஆஃப் டாக், ஆர் யூ அஃப்ரைட் ஆஃப் கேட், இல்லை பேர்ட்ஸ், இந்த மாதிரி எந்த ஒரு வேர்ட்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள். இது வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னா, ஒன்றை நீயே வந்து கரெக்டாக வச்சுக்கோ, கம்ஃபர்ட்டாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒரு வேர்ட். ஓகேவா, இப்போ எங்கேயாவது ஒரு ரஷ்ஷாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க, கொஞ்சம் உட்கார்றதுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம வந்து ஒரு இடம் பார்த்து நம்ம சீட் வந்து நம்ம கிடச்சிருச்சு அப்படின்னா அப்பா சொல்லலாம், மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள். நெக்ஸ்ட், ஐ எம் டெரிபிளி ஹங்க்ரி. அதாவது கொலை பட்னியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் சொல்கிறோம்ல, அது மாதிரி ரொம்ப பசியோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஹவ் வாஸ் யுவர் டே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தாங்கன்னா இன்றைக்கி எப்படி போச்சு, இந்த நாள் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறோம்ல. இல்லை வந்து நம்ம பேரண்ட்ஸ் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தாங்கன்னா நம்ம கேட்குறோம்ல, ஹவ் வாஸ் யுவர் டே, இந்த நாள் வந்து எப்படி போச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நெக்ஸ்ட், ஐ எம் சாரி டு ஹேவ் கெப்ட் யூ வெயிட்டிங். அதாவது உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சதுக்கு மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரொம்ப நேரம் எனக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டீங்கல்ல, ஐ எம் சாரி அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஆல் பீப்புள் ஆர் நாட் அலைக். அதாவது எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது, தப்பானவங்க கிடையாது, அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இதோட மீனிங். சே எஸ் ஆர் நோ, ஆமாவா இல்லையா கேட்குற கொஸ்டின் கேட்போம்ல, அதுதான் இது. யூ ஆர் குட் அட் திஸ். அதாவது இது உனக்கு நல்லா இருக்குது, இதில் நீ பார்க்க அழகாக இருக்க. ஒரு ட்ரெஸ்ஸை கூட நம்ம சொல்லலாம். நம்ம ஃப்ரெண்டு வந்து யூ ஆர் குட் அட் திஸ் அப்படின்னா இந்த ட்ரெஸ் உனக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது, இல்லை இந்த வாட்ச் உனக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த திஸ்ன்றது மென்ஷன் பண்ணி சொல்கிறது. நைஸ் டு மீட் யூ, அதாவது உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம், அந்த மாதிரி சொல்கிற வேர்ட். நெக்ஸ்ட் ஒன், ஆர் யூ ஷுர் அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு தெரியுமா, இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு வேர்டு. இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஏதாவது ஒன்று நம்ம கிட்ட சொல்கிறாங்க, இது வந்து நம்மளால் நம்ப முடியல, இருந்தாலும் அதுதான் நடந்திருக்கு அப்படின்னா அப்போ நம்ம கேட்போம்ல, ஆர் யூ ஷுர், அந்த மாதிரி. ஹவு ஃபுலிஷ், என்ன ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல. ஏதாவது ரொம்ப ஒரு ஃபுலிஷாக சில ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா அப்போ யூஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் ஃபைனலி லாஸ்ட் இன் அவர் லிஸ்ட் இஸ் ஹூ லவ்ஸ் யூ மோர், யுவர் மாம் ஆர் டேட்? அதாவது உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும், உங்கள் அம்மாவா உங்கள் அப்பாவா? இது வந்து கிட்ஸ் கிட்ட வந்து அதிகமாக நிறையா பேர் கேட்குற ஒரு கேள்வி. ஹூ லவ்ஸ் யூ மோர், யுவர் மாம் ஆர் டேட்? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.